அதனால நாம இது கொஞ்சம் நம்ம இது கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கணும். இதுதான் நம்ம அடிப்படை. இனி வந்து கிராவிட்டி வீலை பத்தி கிராவிட்டி வீலுங்கிற அது வேற. அது வந்து செலவு பயங்கரமாக. அது என்னோட இன்ஜின்ல இருக்கு. நான் படமெல்லாம் வச்சிருக்கேன். இது பாருங்க. இது ஒரு மாடல். இது வந்து இஸ்ரோல செஞ்ச எங்க இஸ்ரோல ஒரு சின்ன ஒரு காட்சி நடந்தது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஒரு கம்பி, இந்த மாதிரி 2 போல் இருக்கும். இது வந்து இதே மாதிரி தான். இதுல வந்து கீழே விழுகும், அப்புறம் கீழே வெளியே போகும். இது ஒரு டெக்னிக்கல் மாடல். சுத்த சுத்த சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு டிராயிங்ல ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 30 சுத்து சுத்தும். ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 30 சுத்து. ஒரு ஸ்ட்ரோக் அடிக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 30 சுத்து வரும். அடுத்த ஸ்ட்ரோக்கு ஸ்டார்ட் ஆகுறப்ப அது வந்து பால் வந்து கீழே விழுகும். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இப்படி போயிட்டே இருக்கு. இது வந்து பிலாசபி ரைட்டா, தியரிட்டிக்கலா அது கரெக்ட். ஆனா செய்ய முடியல. ஆனா அதுக்கான டிசைன் நம்மளால பண்ண முடியல. ஆனா நமக்கு தேவை எலக்ட்ரிசிட்டி தான். இப்போ எலக்ட்ரிசிட்டி எங்கிருந்து வந்தா என்ன? இப்போ எலக்ட்ரிசிட்டின்னு முடிவானதுக்கு அப்புறம் நம்ம தேவை எலக்ட்ரிசிட்டி தான். அது சூரியன்லேருந்து வந்தா என்ன, அது காற்றை பயன்படுத்தி வந்தா என்ன, நமக்கு தேவை எலக்ட்ரிசிட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் எதுல இருந்து எடுத்தா என்ன? தண்ணியில இருந்தும் பயன்படுத்தணும். இப்ப அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதைத்தான் நம்ம இதைத்தான் மலிவாக்கணும். இதையும் நம்ம மலிவா கொண்டு வர்றது நம்ம நோக்கம். இதையும் வந்து மலிவாக்க ஒழுக்கம். அதை பேரு வச்சாச்சு. அதுதான் இது. நாம் வந்து ப்ரீ சின்டரிங், அப்புறம் வந்து 800 டிகிரில ஒரு சென்டரிங் கொடுக்கணும், 1000 டிகிரி ஒரு சென்டரிங் கொடுக்கணும். இதெல்லாம் செராமிக் படிச்சா தான் தெரியும். இதெல்லாம் நீங்க செராமிக் படிச்சீங்கன்னா தான் புரியும். நான் இதெல்லாம் படிச்சாச்சு. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நான் டக்குன்னு ஒரு நாள்ல புரியாது. நீங்க போய் செராமிக் படிச்சா தான் தெரியும். சும்மா மனப்பாடம் பண்ணா நடக்காது. இதெல்லாம் மண்டையில ஏத்தியாச்சு. நான் என்னது மண்டையில ஏற்றி எப்படி செய்யணும் என்ன அதுல நான் பார்த்துட்டு எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது இப்படிதான் செஞ்சாதான் உலகம் உருப்படும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. கோயம்புத்தூர்ல அவர் இருக்காரு, அவர்கிட்ட பேசியாச்சு. அங்கதான் செய்ய முடியும், வேற எங்கேயும் செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு வசதி இருந்தா நீங்க கூட செய்யலாம். ஆனா 4-5 பேர் சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அவர் ஐஐடி இன்ஜினியர், செராமிக்ல டாப் மோஸ்ட் செராமிக்ல. ஆனா இந்த சயின்ஸ் அவருக்கு தெரியாது, இந்த சயின்ஸ் அவருக்கு தெரியாது. அவர் கொரியா சைனால இருந்து அந்த வாங்கி இஸ்ரோவுக்கு சப்ளை பண்றாரு செராமிக். ஏதோ செராமிக். அப்புறம் அங்க சொன்னார் அலுமினியம் செராமிக்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப அலுமினியம் இல்லாம இப்ப எல்லாமே வந்து அந்த ஓடு, அதாவது அந்த கியூபு ஓடு, இதெல்லாம் வந்து ராக்கெட் டெக்னாலஜிக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த ஹீட் டெம்பரேச்சர் தாங்கும். 2000 டிகிரி 3000 டிகிரி தாங்க அந்த செராமிக் தான் தாங்கும். மற்ற எதுவுமே தாங்காது. நேரடி மெட்டல் மெல்ட் ஆயிரும். செராமிக் பண்றப்ப என்ன ஹைட், அதாவது கார்பன் சேர்த்திடுவாங்க. கார்பன் எல்லாம் சேர்த்தி என்ன பண்ணுவோன்னா இந்த டெம்பர் ஆக்கிடுவாங்க. எவ்வளவு ஹீட் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி இருக்கு. அதுதான் நம்ம பண்ணலாமே தவிர வேற என்ன பண்றதுன்னு கேட்டு இதுதான் விஷயமே. யோசனை பண்ணி பாருங்க, பேசுங்க. நான் வேண்டிய இப்ப காப்பி அனுப்புறேன். அப்புறம் யோசனை பண்ணுங்க. இதை வந்து யாரு பக்கத்தால இருக்கு? அவரு தான் பக்கத்தால இருக்கு. நீங்க சென்னையில் கொண்டு இருக்கிறீங்க, அவரு தான் பக்கத்தால இருக்காரு. நீங்க வேண்ட பேசி நீங்க என்ன ஒரு ஐடியா கொடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு போனோமே, இந்த மாதிரி வந்துட்டு போனாலே ஏதாவது பண்ணலாமா? இந்த செராமிக் பத்தி சொன்னாரு. இப்ப கூட நான் வாட்ஸ்அப்ல கனெக்ஷன் தான் இருக்காரு. என்ன வாட்ஸ்அப் நம்பர் கூட அனுப்புறேன். உங்களுக்கு கொடுத்ததே வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களுக்கு கொடுத்ததே வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது செராமிக்கா இது பண்ணனா பெரிய இண்டஸ்ட்ரியில கொண்டு வரலாம். ஆமா, அப்படி பண்ணிட்டாருன்னா அப்புறம் அவங்களுக்கு இடம் இருக்கணும். முதல்ல அவர் வந்து ஒரு ஏக்கரை இடம் வாங்கி பண்றேன்னாரு. தொடங்கிட்டாலும் முதல்ல கேட்கல, இந்த மாதிரி படலான்னு இருக்கிறோம், நீங்க வந்து ஒரு ஏக்கரை இடம் தேடிட்டு இருந்தீங்க, கிடைச்சிருச்சா? நான் வந்து ஷிஃப்ட் பண்ணி பண்ணலான்னு சொன்னாரு. அங்க செலவு பண்ற நம்ம நான் சொன்னேன், நீங்க ஆரம்பிக்கிறப்ப நாம அங்கேயே ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு. இல்லைன்னா நீங்க ஒரு தனியா லேப் வைக்க சொன்னாரு. எங்கிட்ட ஒரு லேப் வைக்க சொன்னாரு. நீங்க லேப் வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் இங்க லேப் வச்சு ஆராய்ச்சி பண்றது நடக்கிற காரியமா? அப்படியே லேப் வச்சு ஆராய்ச்சி பண்ணாலே யார் மார்க்கெட் பண்றதாரு? காப்பிரைட் வாங்கிக்கலாம். அது வந்து காப்பிரைட் முதல்ல அதுக்கு உட்காரணுங்க. அதுக்கு 3 லட்சம் செலவு பண்ணி உட்காரணும். என்னது ஹெல்த்லயே கோட்டை விட்டுட்டு கிடக்குது. நீ அதை வேற பண்ணிட்டு அது பைத்தியம் பிடிச்சிருப்பான். அது வேற ஒருத்தர் பொறுப்பு கொடுத்துட்டு போக வேண்டியது. வேற ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலாம், ஐடியா கொடுக்கலாம். ஐடியா தான் ஐடியா, வேற ஒன்றும் இல்லை. ஐடியால ஓப்பனா வந்துருச்சு. அப்படியே காப்பி அடிக்க வேண்டியதுதான். அப்படியே நீ ஒரு ஐடியா பண்ண தேவையில்லை. இப்ப நீங்க இது பண்ணி இருக்கிறீங்க. ஒரு ml வாட்டர்ல இருந்து
ஒரு வோல்ட் வருதுன்னா அது செராமிக், அது பார்த்தாச்சு, ரிசல்ட்டையும் பார்த்தாச்சு. அவர் பண்ணி நீங்க போய் பாருங்க, நீங்க போய் பாருங்க. நீங்க ஆர்கே கொண்ட வீடியோல பாத்தீங்களா? ஆர்கே கொண்ட வீடியோ பாத்தீங்களா பீஜு? இல்லைங்க, நீ பாக்குறீங்க. அது பார்க்கலன்னா ஒண்ணும் புரியாது. சரிங்க, பாக்குறேன். அதெல்லாம் நீங்க முதல்ல ஆர்கே கொண்டாட பாருங்க, அந்த வீடியோ பாருங்க, அப்பதான் புரியும். ம். செராமிக்லாம் படிச்சீங்கன்னா தான் மண்டையில ஏறு. இல்லைன்னா அதெல்லாம் எனக்கெல்லாம் சிம்பிள். அதெல்லாம் ஒரே நாள்ல நானும் ஒரே நாள்ல 4-5 நாள்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் இதுதான் நான் 4-5 நாள்ல படிச்சேன். எனக்கெல்லாம் எல்லாமே சிம்பிள் தான். எல்லாமே எனக்கு கஷ்டம்னா ஒண்ணும் கிடையாது. எனக்கு 24 நாள் ரோன்றப்ப எனக்கு எல்லாம் அது தானா வந்துட்டே இருக்கு. கடை 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 நான் ஐடியா பண்ணுவேன், டக்குன்னு கேட்பேன், கரெக்டா பதில் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா பார்த்து இவ்வளவுதான் தெரிஞ்சு ஓ இவ்வளவுதான் எல்லாம் 15 நாள்ல முடிச்சாச்சு. மேட்டர் க்ளோஸ். ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் 5 நாள்ல கண்டுபிடிக்கிறதா. அடுத்த 5 நாள், அடுத்த 5 நாள், அடுத்த 5 நாள், அடுத்த 5 நாள், அப்படி போயிட்டே இருக்கும். ஏகப்பட்டது கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட் ஒன்று கண்டுபிடிச்சேன். டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட் ஒன்று கண்டுபிடிச்சேன். டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட் அது வெங்கடேசனோட ஐடியா தான் ஐடியா பண்ணேன். வெங்கடேசன் ஐடியா வச்சு தான். உங்களுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. அதான் நீங்க வந்து சுமன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. விட்டு விட்டு எடுக்குதா? ஓகேங்க, கேக்குதுங்க. அதனால இந்த டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட்னு ஒன்று கண்டுபிடிச்சான். டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட் ஒன்று கண்டுபிடிச்சான். அது எப்படின்னா அது இதே மாதிரி தான். இதுல அது என்ன பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட் கொடுத்து தண்ணி 2ஆ பிரிக்கிற முறை. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 0.1 வோல்ட் வச்சு எலக்ட்ரிசிட்டி பிரிக்க முடியும் கண்டுபிடிச்சோம். அதாவது தண்ணியை அதாவது தண்ணி 2ஆ பிரிக்கிறது. அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும் எடுக்கிறது. அதாவது ஒன்லி கரண்ட் உள்ள கொடுத்து கரண்ட்டை உள்ள கொடுக்கறது. இப்ப பாத்தீங்கன்னா 9 வோல்ட் இல்லாம 9 வோல்ட் மினிமம் 9 வோல்ட் இல்லாம தண்ணியை 2ஆ பிரிக்க முடியாது. இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல 9 வோல்ட் இல்லாம, அதாவது 12 வோல்ட் பேட்டரி அது வேணும். மினிமம் 9 வோல்ட் வேணும். 9 வோல்ட் இல்லாம தண்ணியை 2ஆ பிரிக்க முடியாது. ஆனால் 0.1 வோல்ட்ல தண்ணி 2ஆ பிரிச்சு நான் 9 வோல்ட் எங்க, 0.1 வோல்ட் எங்க, 900 மில்லி வோல்ட் எங்க, 100 மில்லி வோல்ட் எங்க. என்ன பண்ண கேட்டீங்கன்னா கீழே தண்ணியை சூடு பண்ணேன். தண்ணியை 100 டிகிரில சூடு பண்ணேன். 100 டிகிரில சூடு பண்ணுகின்ற பொழுது அது 0க்கு போயிடுச்சு. ஃப்ரிக்ஷன் 0 ஆயிடுச்சு. அது ஆம்பியர் டெவலப். ஹீட் பண்றப்ப தண்ணி ஆம்பியர் அதிகமாயிடுச்சு. தண்ணியில ஹீட் பண்ண தண்ணி ஆம்பியர் அதிகமாயிரும். ஹீட் ஆக ஆக ஆம்பியர் அதிகமாயிரும். ஆம்பியர் அதிகமாகிறப்போ எலக்ட்ரிசிட்டி குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். எலக்ட்ரிசிட்டி குறைச்சிட்டே போய் கடைசியில 100 மில்லி ஆம்ப் 100 மில்லி வோல்ட்ல ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரியுது. இது எப்படி சாத்தியமா இருக்கு சொல்லுங்களா பார்க்கலாம். எப்படி சாத்தியம்? ஆனா தண்ணி ஹீட் பண்ண தண்ணி ஹீட் பண்றதுலாம் தண்ணி ஹீட் பண்ணி இது வரைக்கும் வேர்ல்டுல தண்ணி ஹீட் பண்ணல யாரும் ஹைட்ரஜன் பிரிச்சுதே வரலாறே கிடையாது. பிரிக்க மாட்டாங்க, தெரியாது. வேற தண்ணிக்குள்ள மின்சாரத்தை கொடுப்பாங்களே தவிர தண்ணி எதுக்குடா சூடு பண்ணுன்னு கேட்பாங்க. என்னது தண்ணி எதுக்கு சூடு பண்ணுன்னு கேட்பாங்க. எலக்ட்ரோலைட்டுக்கு தண்ணி சூடு பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்றேன், அதுதான் கண்டுபிடிப்பேன். தண்ணி சூடு பண்ணணும். எப்படி சூடு பண்ணல? பாத்திரத்துல சூடு பண்ண, பாத்திரத்தை சூடு பண்ணக்கூடாது. ஹை டெம்பர் கிளாஸ்ல வச்சு சூடு பண்ணேன். 500 டிகிரிங்கிற ஹை டெம்பர் கிளாஸ். 100 டிகிரி அதிகமாக தண்ணி கொதிக்கிறதுக்கு எவ்வளோ டிகிரி தேவை? 100 டிகிரி தான் தேவை. அதிகமாக தண்ணி கொதிக்கிறதுக்கு 100 டிகிரி தான் தேவை. ஆனால் அந்த டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது பேர் போரோசிலிகேட் கிளாஸ்ன்னு பேர். ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சது. போரானு சிலிக்கானு அலுமினியம், போரானு சிலிக்கானு அலுமினியம் இதெல்லாம் கலந்தது. அது போரோசிலிகேட் கிளாஸ். நீங்கள் பைரஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். பைரஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, லேப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதில் போரோசிலிகேட்னு போட்டு பாரு வந்துடும். போரோசிலிகேட் அதனுடைய அதனுடைய குவாலிட்டி பாருங்க, அதனுடைய என்ன காம்பினேஷன் பாருங்க, இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். டெம்பரேச்சர் அது டை எலக்ட்ரிசிட்டி மெட்டீரியல். கிளாஸ் டை எலக்ட்ரிசிட்டி மெட்டீரியல் தான். ஆனால் ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் நமக்கு தேவை. என்னது? ஹீட் ரெசிஸ்டிவ்.
இப்ப இப்ப இருக்கிற வீட்டுக்கு கரண்ட் வச்சு நெருப்பு மேல வச்சு உடஞ்சு போயிடும். இந்த கிளாஸ் உடையாது. இந்த கிளாஸ் உடையாது. ஏன்னா இது வேணா இது ஹீட் ரெசிஸ்டன்ட் பிளஸ் டை எலக்ட்ரிசிட்டி. இதை தான் புரிஞ்சுக்கிட்டு நான் இது கரெக்டா வேலை செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு மிஷின் டிசைன் பண்ணேன். இது எப்படி ஒரு ஐடியா டிசைன் பண்ணி பாருங்க. இது ஒரு கருவி சின்ன சிம்பிளா டிசைன் பண்ணது. நான் டிசைன் பண்ணாத இது பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இது வந்து இது பேட்டரி வைக்கிறது. இது ஒரு பேட்டரி, அவ்வளவுதான். பேட்டரி கண்டெய்னர், பேட்டரி பவர், பேட்டரி இதில் போட்டு வேண்டதா 1.5 வோல்ட் பேட்டரி. இது வந்து பார்த்து வேல்யூம் கண்ட்ரோல் இதான். இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் சிலிக்கான் செமிகண்டக்டர் காயின்ட், 1 ஆம்பியர் டயோடு, 1 ஆம்பியர் டயோடு மின்சார 1 ஆம்பியர், அவ்வளோதான் விஷயம். ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாச்சு. அதாவது 1.5 வோல்ட் வச்சு தண்ணீர், அதுவே பேசிக்கா வந்து என்ன 9 பாயிண்ட் தான், 9 வோல்ட் மினிமம் இருக்கணும். எத்தனை வோல்ட் இருக்கணும்? 9 வோல்ட். ஆனா வச்சிருக்கிறது 1.5 வோல்ட். நம்ப முடியுதான்னு கேக்குறேன். இது நான் டிசைன் பண்ணது. இது வச்சுக்கிட்டு என்ன பண்ண, இந்த போரோ சிலிக்கேட் கிளாஸ்ல 100 டிகிரி ஹீட் பண்றப்போ அது செமிகண்டக்டரா மாறிடுச்சு. என்னவா மாறிடுது? இப்பதான் செமிகண்டக்டரா மாறிடுது. 100 டிகிரி சூடு பண்ணீங்கன்னாவே தண்ணி செமிகண்டக்டரா மாறிடும். தண்ணி என்னவா மாறிடும்? செமிகண்டக்டர் போயிட்டா ஜீரோ. என்னது? அப்ப ஜீரோ வந்துட்டாவே எல்லாமே பாசிபிள். ஜீரோ வந்துட்டாவே எல்லாமே பாசிபிள் மாறிடுது. அப்ப என்னாச்சுன்னா 1.5 வோல்ட்ல இருந்து அந்த இதை ஜீரோக்கு மாறுகின்ற பொழுது 2 மில்லி வோல்ட்ல வேலை செய்யுது. நம்ப முடியுதா? 2 மில்லி வோல்ட்ல எத்தனை மில்லி வோல்ட்? 2 மில்லி வோல்ட். 9000 மில்லி வோல்ட் எங்க? 9000 மில்லி வோல்ட் எங்க? 2 மில்லி வோல்ட் எங்க? மினிமம் 9 வோல்ட் இல்லாம தண்ணி பிரிக்க முடியாது சாமி. ஓகே. அது மட்டுமல்ல, சால்ட் வேற போடணும். என்னது? சால்ட். அதுவே இந்த எதுவுமே நாங்க போடல. வெறும் தண்ணி. அது டிஸ்டில்டு வாட்டர். நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரி. டிஸ்டில் வாட்டர்ல எந்த கண்டக்டர் இருக்கு? எந்த கண்டக்ஷனும் இருக்காது. டிஸ்டில் வாட்டர்ல எந்த கண்டக்ஷன் இருக்காது. அதுலயே எந்த கண்டக்ஷன் இருக்காது. நாங்க என்ன பண்ண, போரோ சிலிகேட்ல பாத்தீங்கன்னா 60 ml அளவு வந்து 60 ml அளவு எடுத்தேன். 60 ml அளவு எடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா 300 செகண்ட், அந்த 300 செகண்டுக்கு எவ்வளவு ஹீட் டெம்பரேச்சர் கொடுக்குன்னு நான் கவனிச்சேன். அந்த 300 செகண்ட்ல என்னன்னா அந்த 60 ml 100 டிகிரி ஏறணும். டைமிங் பார்த்தா கரெக்டா 300 செகண்ட்ல அந்த 60 ml தண்ணி 100 டிகிரி டெம்பரேச்சர் ஆகும். அவோகட்ரா தத்துவத்தை போட்டா வந்துடும் உங்களுக்கு. அதாவது 1 ml தண்ணி, நீங்க அது இருக்கு 1 ml தண்ணிய 100 டிகிரி ஹீட் பண்ணோம்னா எத்தனை வாட்ஸ் வேணுங்கிறது கணக்கு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு வினாடி நேரத்துல 1 ml தண்ணிய 100 டிகிரி ஹீட் பண்ணோம்னா எத்தனை வாட்ஸ் கொடுக்கும்னு கணக்கு இருக்குது. நான் என்ன பண்றேன் 60 இருக்குது. 60 ml தண்ணிக்கு 60 ml தண்ணிய நான் 100 டிகிரி ரைஸ் பண்றேன். 100 டிகிரி செல்சியஸ் மல்டிமீட்டர் இது வச்சுக்கிட்டேன். அதாவது லேசர் தெர்மாமீட்டர் வச்சிருக்கேன். லேசர் தெர்மாமீட்டர் வச்சுட்டேன். லேசர் தெர்மாமீட்டர் செக் பண்ணிட்டே வர்றேன். செக் பண்ண அது அப்படியே அது டெம்பரேச்சர் ஏறிட்டே வருது. தெர்மாமீட்டர் பார்த்துட்டே வர்றேன்.
10, 20, 30, 40, 40 அப்படியே 50 செல்சியஸ், 60 செல்சியஸ். இங்க பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க மல்டிமீட்டர் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இதுல வந்து ஒரு லீட் எடுத்து மல்டிமீட்டர் எல்லாம் வச்சுட்டேன். மல்டிமீட்டர் எல்லாம் கனெக்ஷன் பண்ணி செப்ல எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஹீட் பண்ணிட்டு பண்ண ஏறிட்டே போகுது. போக போக என்னன்னு கேட்டீங்கன்னா 1000 டிகிரி வர்றப்ப இங்க 0 ஆயிடுச்சு. வோல்ட் 0 ஆயிடுச்சு. வோல்ட் ஆரம்ப வோல்டேஜ் 0 ஆயிடுச்சு. அங்க ஹைட்ரஜன் ரெண்டு அப்ப தண்ணிக்குள்ள ரெண்டு முனையை வச்சிருக்கேன். ரெண்டு பர்ன்னு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு ரெண்டு முறையில இருந்து. மில்லி வோல்ட் மட்டும் எடுத்துக்குது. மில்லி வோல்ட்ல போயிட்டு இருக்குது. மில்லி வோல்ட் கரண்ட் பாயுது. ஆம்பியர் பயங்கரமா மாறிடுச்சு. அப்ப ஆம்பியர் அதிகமா வரும்போது ஃபிரிக்ஷன் ஜீரோ. ஃபிரிக்ஷன் ஜீரோ வரப்போ எலக்ட்ரிசிட்டி தானே ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஹீட் வர வர எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிரும். உள்ள எலக்ட்ரான் கொதிக்க ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரான் வந்து ஜம்பிங் ஆகுள்ள. எலக்ட்ரான் மட்டும் இல்ல, போட்டான் ரிலீஸ் ஆயிரும். என்னது போட்டான்? ஓகே. எது ரிலீஸ் ஆயிரும்? போட்டான் ரிலீஸ் ஆயிருது. யாருக்குமே புரியாது. போட்டான் ரிலீஸ் ஆயிரும். எலக்ட்ரான் அதிர ஆரம்பிக்கும். ஜிகிலிங் 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 பாங்க. எலக்ட்ரான் அதிர ஆரம்பிக்கும். எலக்ட்ரான் அதிர மாட்டுச்சுன்னா அந்த ஜம்ப் ஆயிரும். ஜம்ப் ஆன்ற போட்டான் ரிலீஸ் ஆயிரும். போட்டான் ரிலீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்துடும். அது எப்படியா இருக்கு போட்டு இந்த முண்டங்களுக்கு புரியாது. கிளாசிக்கல் முண்டங்களுக்கு புரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப ரெண்டு லீடு வச்சிருக்கேன். ஒன்னு ரெண்டுமே காப்பர் லீடு தான். ரெண்டுலயே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒண்ணு ரெண்டு வச்சுட்டாவே நெகட்டிவ்ல வந்து ஹைட்ரஜன் வரும், பாசிட்டிவ்ல வந்து ஆக்சிஜன் இது தெரிஞ்சது தானே. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வாட்டர்ல ரெண்டு தான் இருக்கு, அது தெரிஞ்சது தான். அப்புறம் ஐடியா பண்ணி முடிச்சிட்டேன் நான். இப்படி இருக்கிறப்ப தான் இப்படி இருந்துகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு. சரி, காப்பருக்கு பதிலா அலுமினியம் வச்சேன்னு யோசிச்சு பார்த்தேன். என்னது, அங்கதான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சேன். குருட்டடியா கண்டுபிடிச்சேன். இது காப்பருக்கு பதிலா அலுமினியம் வச்சு என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன பண்ண தெரியுங்களா? ரெண்டு காப்பருக்கு பதிலா 2 அலுமினியம் பாட்டை வச்சுட்டேன். இதை விட பயங்கர வகத்துல எனக்கு ஹைட்ரஜன் ஆக்சைடு புரிஞ்சுது. சொர்ன்னு சத்தமே வருது. என்னங்க இவ்வளவு சத்தம் வருது அப்படின்னு. சொர்ன்னு சத்தம் வருது. அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வருது. என்னடா இவ்வளவு வேகத்துல வருது? செம்பு கம்பில குறையா வருது. அப்புறம் தான் நினைச்சேன், அது நானோ கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் நீங்க இப்படின்னு ஆட்டினீங்கன்னா டடக்குன்னு வந்து அலுமினியம் உடஞ்சு போயிடும். செம்பு கம்பியை வந்து நீங்க முறுக்குனீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தை பிஞ்சு வராது. ஏன்னா அதுக்கு ரொம்ப அதிகம், அதுக்கு நெருக்கம் அதிகம். இது மெட்டல்ல கேப் அதிகம். எது? அலுமினியம்ல கேப் அதிகம், நானோ கேப் அதிகம். நானோ கேப் அதிகமா இருக்காட்டி அந்த நானோ கேப் என்ன பண்ணுதுன்னா வேகமா ஹைட்ரஜன், அதாவது கேப் அதிகமானாவ ஹைட்ரஜன் ஆக்சைடு வேகமா பிரிக்குதுன்னு கண்டுபிடிச்சேன் நான். ஓ, இந்த நானோ கேப் அதிகமா இருக்கிறனால அப்படியே அப்சர்வ் பண்ணி உடனே உடைச்சு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிக்குது. அந்த நானோ அந்த வேலையை பண்ணுது. நானோ அந்த வேலை செய்யுது. அந்த வேலை செய்யாது. அதுவும் நான் இப்ப வச்சுங்களா, அது எழுதிட்டேன். அது ஒரு கண்டுபிடிப்பு. அது ஒரு தனி கண்டுபிடிப்பு. மாதிரி ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு. அது ஒரு கண்டுபிடிப்பு. சந்தேகம் வந்து அப்படியே தூக்கி வெயில்ல வச்சேன். இது என்னடா இருக்குது, அப்படி என்னதான் பாக்கணும். சரி, வெயில டெம்பரேச்சர் வந்து 33 டிகிரி, ரூம் டெம்பரேச்சர் பார்த்தா 28 டிகிரி இருக்கு. இங்க பார்த்தா இந்த டிகிரி இருக்கு. அப்புறம் அப்படியே என்ன பண்ண, அப்படியே தூக்கி வெயில்ல வச்சு அதே போரோசிலிக் கிளாஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து ஆம்பியர் கொடுத்து குறைச்சிக்கிட்டே வந்தேன். அப்படியே லென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். லென்ஸ் வச்சு பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஹைட்ரஜன் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆக்சிஜன் பிரிஞ்சுட்டே இருக்குது. கம்பியில ஒட்டி அப்படியே கண்ணுக்கு தெரியாம போயிட்டே இருக்குது. கண்ணுக்கு தெரியாம ஆமா, இது என்ன கண்ணுக்கு தெரியாம போகுது, எப்படி இது உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தா உண்மையாலுமே குவாண்டம்ல அந்த பியூர் கிளாஸ்ல இத வேலை நடந்துகிட்டே இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வேலை நடந்து, இது என்னமோ நடக்குதுன்னு கண்டுபிடிச்சேன். இது என்ன நடந்துட்டு கவனிச்சு பார்த்தா நடந்துட்டு இருக்குது. அப்புறம் இங்க குறைச்சி பார்த்தேன். இங்க வந்து பொட்டன்சியல் மீட்டர் உங்களுக்கு தெரிஞ்சா? பொட்டன்சியல் மீட்டர் என்னது? பொட்டன்சியல் மீட்டர். ஓகேங்க. ஆமா, பொட்டன்சியல் மீட்டர் வோல்ட் அதிகப்படுத்த கம்மிப்படுத்த பொட்டன்சியல் மீட்டர், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, இதை வச்சு பொட்டன்சியலை குறைச்சிக்கிட்டே வந்தேன். நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ரியோ ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ரியோ ஸ்டார்ட் என்னது? ஆமா, ரியோ ஸ்டார்ட் செய்யற வேலைக்கு இது பண்ணுது. வோல்ட் வந்து கம்மி பண்ணி கொண்டு வந்துரும். அதேதான் இது. இது எலக்ட்ரானிக், அது எலக்ட்ரிக்கல். இது எலக்ட்ரானிக், அது எலக்ட்ரிக்கல். ஆமா, நான் இது எலக்ட்ரிக்கல். ஏதாவது என்னங்க கணக்காரன் கேட்டான்,
என்னையா பண்றீங்க இடம் இல்ல, என்னங்க பண்றீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா. உனக்கெல்லாம் புரியோட எலக்ட்ரானிக் கடைக்காரன், என்னங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்க, உனக்கு எதுக்கடா புரியணும், எனக்கு தாண்டா புரியணும் அப்படின்னு. ஃப்ரெண்ட் அவன், என்ன சாமி பண்றீங்க, ஒண்ணுமே நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன், என்ன இது அப்படின்னு கேக்குறான். என்ன இதுன்னு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு நான். அப்புறம் வந்து லிங்க் பண்ணி கடைசியில் இவனுக்கே புரியல, என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு புரியல. அப்புறம் இதுக்கு எதுக்கு வைக்கிறீங்க, அப்புறம் இது ஒன்னாம் பேர் வச்சிருக்க பாரு, இது வந்து ஒன்னாம் பேர் இது டயோடு. ஓகே. டயோடு வேலை என்ன தெரியுமா, எலக்ட்ரிசிட்டி ஃபார்வர்டு அனுப்ப, ரிவர்ஸ்ல வராது. அது எது கேட்டேன்னா, ஏன் ரிவர்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி வரக்கூடாது, ரிவர்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி வரக்கூடாது. வந்துச்சுன்னா ப்ராஜெக்ட் நின்று போயிடும். எலக்ட்ரிசிட்டி ரிட்டர்ன் ஆச்சுன்னா அங்க ப்ராஜெக்ட் நடக்காது, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் நடக்காது, டிஸ்ட்ரிபியூஷன் நடக்காது. இப்போ எலக்ட்ரிசிட்டி இருந்துட்டே இருந்தா தான் எலக்ட்ரிசிட்டி போயிட்டே இருக்கணும், ஹைட்ரி சான்ஸ் பிரியணும், இதுதான் கான்செப்ட். அப்ப என்ன பண்ண, இதை தடை செய்யறதுக்கு என்ன பண்ண, மின்சாரம் உள்ளதான், மின்சாரம் நேர்ல போகும்போது ரிட்டர்ன் வராது. இதைத்தான் வெங்கடேசன் எனக்கு சொன்னாரு. இந்த மாதிரி அந்த காலத்துல வந்து டயோடு கண்டுபிடிக்காத காலம், டயோடு கண்டுபிடிக்கல. அப்ப வந்து இன்புட் குறைக்க முடியலட்டாரு, டயோடு அவர் சொன்னாரு, டயோடு வந்து டயோடு வச்சோம்னா நம்ம வந்து 9 வோல்ட் இருந்து 0.5 வோல்ட் கொண்டு வர முடியும். நான் எழுதி கொடுத்தாரு எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு எழுதி பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு. எனக்கு இந்த மாதிரி எழுதி கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் 20 வருஷம் முன்னாடி கேள்வி கேட்டேன். அப்ப ஆர்வத்துல என்ன பண்ணேன்னா படலாம் முடிவு, அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த பேப்பர் எடுத்து படிச்சேன். 18 வருஷமா சும்மா போட்டேன், 11 வருஷமா சும்மா போட்டேன். அப்புறம் தான் இந்த இது கண்டுபிடிச்சேன். அதை கண்டுபிடிக்கும் போது கரெக்டா பார்த்துட்டு அப்படியே பொண்ணுக்கெல்லாம் சொன்னேன். அவங்க நேர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க, நேர்ல பார்த்து செஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் தான் சரி செராமிக்ல, அப்புறம் தான் செராமிக் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். இது ஒன்றும் வேலை கேட்காதான்னு சொல்லி, இதுல செலவாகுது, இது நமக்கு வந்து தண்ணீரை வந்து எப்படி மலிவா பிரிக்க முடியுமான்னு அப்புறம் தான் என்ன பண்றேன், இது இந்த சொன்னும் போது எனக்கு ஐடியா வந்துச்சு. இங்கதான் எனக்கு ட்விஸ்ட் இந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகுது. அப்ப என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பி, ஒரு செம்பு கம்பி, ஒரு அலுமினி கம்பி வச்சேன். அலுமினி கம்பி வச்சுட்டு ஒரு செம்பு கம்பி இப்பதான் வைக்கிறேன் நான். சரி செம்பு கம்பி வச்சு பார்த்தா, செம்பு வச்சா ஹைட்ரி ஜங்ஷன் பிரியுது, மின்சாரம் செலவாகுது. அலுமினி வச்சாலும் மின்சாரம் செலவு பண்றோம், ஹைட்ரி ஜங்ஷன் வருது. அப்படியே இருக்கிறப்ப ஒரு செம்பு கம்பி ஒரு அலுமினி வச்சு ஹீட் பண்ணி பார்த்தா அதுலயும் வந்துச்சு. அப்படி ஆகிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி செக் பண்ணிட்டே வர, ஒரு இடத்துல மல்டிமீட்டர் செக் பண்ணிட்டே வர்றேன். என்ன குறைச்சிக்கிட்டே வந்தேன், அப்படியே ஹீட் ஆகிட்டே இருந்தது, குறைச்சிக்கிட்டே வந்தேன். குறைச்சிட்டே வரப்போ ரொம்ப ஜீரோவை கொண்டு போயிட்டேன். என்னது ஜீரோவை கொண்டு போயிட்டேன். அங்க வந்து அடுப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அடுப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்குது 100 டிகிரி மல்டிமீட்டர், அது இது தெர்மாமீட்டர்ல லேசர் தெர்மாமீட்டர், அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். 120, 19, 110, 110 வருது, வந்துட்டே இருக்குது. இப்படி பண்ணிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா தற்செயல அந்த டயோட்ல இங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் சும்மா செக் பண்ணி பாக்குறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் பார்த்து 0.8 வோல்ட் காட்டிட்டு இருந்தது. இங்க 0 பண்ணிட்டேன், ஆனா 0.8 வோல்ட் எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சேன் நான். என்னடா 0.8 வோல்ட் காட்டுறது, இங்க 0வா இருக்குது, ஆனா மல்டிமீட்டர்ல 0.8 வோல்ட் காட்டுறது எங்க இருந்து வருது. சந்தேகம் வந்து என்ன பண்ணிட்டேன், சந்தேகம் வந்து பார்த்து செல்லிலே கழட்டிட்டேன், உள்ள இருக்கிற செல்லை கழட்டிட்டேன். செல்லு கழட்டினாலுமே 0.8 வோல்ட் காட்டுது. என்னடா வம்பா இருக்கு, 0.8 வோல்ட் எங்க இருந்து வருது. நாம வந்து 5 வோல்ட் 6 வோல்ட் 4 வோல்ட் கொடுத்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம், குறைச்சி மின்சாரத்தை உள்ள கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா எதுவுமே இல்லாம 0.8 வோல்ட் வருதுன்னா என்னது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இதை அப்படியே கனெக்ஷனே கழட்டிட்டு நேரடியா செம்பு கம்பெனியும் அலுமினியம் வச்சு பார்த்தா 0.8 வோல்ட் காட்டுறது. ஆடங்க ஓ கரண்ட் வந்துருச்சுடா வெளியே. என்னது கரண்ட் சும்மா வருதுடா அப்படின்னு தெரிஞ்சு, கரண்ட் சும்மா வந்துருக்கு. ஓ கரண்ட் சும்மா வருதுரோ அப்படின்னு வச்சுது. இதோட இதுக்குதான் இந்த பாடுபட்டோமா அப்படின்னு. அப்புறம் சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், ஓ 50 மில்லியில் வருது, அப்புறம் தான் இந்த 50 மில்லியில் வருதா, அதுல எனக்கு சந்தேகம் வருது. 60 மில்லி வச்சதான் வருமோ அப்படி சந்தேகம் வந்து 50 மில்லி பார்த்தேன். 50 மில்லி அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தேன். அந்த தண்ணி கீழே ஊத்திட்டு மறுபடியும் 50 மில்லி 40 மில்லி, கடைசியில பார்த்தா 1 மில்லியில கரண்ட் வருது. அப்புறம் தெரிஞ்சு போச்சு, ஓ 1 எம்எல்ஏ வரும், 1 மில்லி இல்ல 400 எம்எல்ஏ வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. இது பேசிக்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த 0.7ங்கிறது எவ்வளவு மினிமைஸ்டு பண்ணாலுமே அது பேசிக் வேல்யூ. என்னது பேசிக் வேல்யூ.
பேசிக் வேல்யூங்கிறது இந்த மெட்டலுக்கு, அதாவது அலுமினியத்துக்கும் இந்த காப்பருக்கான பேசிக் காப்பர் வேல்யூ 0.7 வோல்ட். இது எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் வேற காரியத்தை வச்சு பார்த்தேன். காரியத்துக்கு என்னாச்சுன்னா அதுல இருந்து 0.5க்கு வந்துச்சு. அப்ப லோ கிளாஸ் ஓகே மெட்டல் வைக்க வைக்க அந்த இந்த கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கிற மெட்டல் வைக்கிற கண்டக்டிவிட்டி எது எது கம்மியா இருக்கு அதெல்லாம் வச்சு பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட எல்லா கம்பியும் வச்சு வச்சு பார்த்துட்டேன். இதுல ஹையஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆர்கே கோட் நான் பண்ணாரு பாருங்க, அது ஹையஸ்ட். அது பாத்தீங்கன்னா 9.8 வோல்ட்டுமே ஜிங்க் இருக்கிறப்ப 9.8 5 மில்லி ஆம் காமிச்சிருச்சு. அதாவது நம்ம மெட்டல் தான் பண்றோம், நம்ம செராமிக் போகல இல்லையா, அது வச்சு பார்த்தேன். மிரண்டு போயிட்டேன். அடங்க ஒக்க மக்க மான் விட எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இது என்ன ஆச்சரியமா இருக்குதுன்னு. எங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணுமே புரியும். என்னம்மா எனக்கு என்ன சாமி தெரியுது, அது பாட்டு நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்ன இப்படி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு. என்னமோ தெரியல. நான் சொன்னேன் கொஞ்சம் மெட்டிக்கு காலில் என்ன பண்ணியிருந்தாங்க, மெட்டி போட்டிருந்தாங்க. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த மெட்டி கம்பி இந்த மெட்டியை கழட்டி கொடுன்னு கேட்டேன். மெட்டியை கழட்டி கொடு எதுக்குன்னு கேட்ட, குடு கழட்டி கொடு அப்படின்னு. உடனே கழட்டி கொடுத்தாங்க. கழட்டி கொடுத்துட்டு அதை கம்பி வெட்டி பார்த்தீங்கன்னா 3 அது கரெக்டாக ஒரு 7 சென்டிமீட்டர் 8 சென்ட் நீளம் வந்துச்சு. அதை வச்சுட்டு இந்தா உனக்கு 5000 பணம் தரேன்ட்டேன் நான். உனக்கு 5000 கிஃப்ட். எதுக்கு 5000ண்ணா, நீ மெட்டி நீ கொடுத்தீல அதுக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 5000 கையில் கொடுத்துட்டேன். 5000 அப்பவே எடுத்து கையில் வச்சுன்னு 1000 கொடுத்து, எதுக்கு இது கொடுக்குறீங்கண்ணா, நீ மெட்டி கொடுத்தீ மெட்டி வெட்ட போறேண்ணா, அது போனா வாங்கிக்கலாங்க, அது 500 போட்டா வாங்கிக்கலாங்க. 500 உனக்கு 5000 தரேன்ட்டேன் நான். எனக்கு இப்பத்துக்கு அவசரத்துக்கு வெள்ளி கம்பி வேணும். உடனே வெட்டி விட்டு வச்சு பார்த்தா 0.9 வோல்ட்டு, அதே மாதிரி 5 மில்லியன். அப்புறம் ரீச் பண்ணிட்டேன். ஓ இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ இந்த மெட்டலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பொட்டன்சியல் காட்டுதுன்னு கண்டுபிடிச்சேன். மெட்டலுக்கு தகுந்த மாதிரி பொட்டன்சியல் காட்டுது. அப்போ பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இதெல்லாம் இந்த மெட்டல் வேல்யூ தான் காரணம், ஹைட். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் என்ன பண்ண, அதே அளவுக்கு பிளாஸ்டிக் நம்பர் பிளாஸ்டிக் டப்பா எடுத்துட்டேன். இதே பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி 5-10 டப்பா எடுத்துட்டேன். உடனே நெட்ல பார்த்தேன், ஒரு எல்இடி லேம்ப் எரியருக்கு எவ்வளவு லைட், மினிமம் ஒரு எல்இடி எரியருக்கு எவ்வளவு லைட்னு பார்த்தா அவன் 2.5 வோல்ட் இருக்கணும்ட்டான். மினிமம் 3 வோல்ட் இருக்கணும்ட்டான். 3 வோல்ட்டுங்கிறது இல்லை மில்லி ஆம் போட்டிருந்தான். உடனே என்ன பண்ணேன், 0.9 வோல்ட் வருது இல்லையா, டக்குன்னு இந்த மாதிரி 10 டப்பா எடுத்து தண்ணி ஊற்றிட்டேன். சும்மா ஒரு 10 எல்லாத்துல 10 ஊற்றி செக் பண்ணி பார்த்தா லைட் எரியுது. பலார் வீடே பளிச்சுன்னு எரியுது. எனக்கு ஒக்கமாக்க இருட்டில் பலாறு மின்னுது, தகன்னு மின்னுது. இப்படி வீடியோ போட்டு பதிவு பண்ணிட்டேன். அப்புறம் மண்டையை உடைச்சிக்கிட்டே கிடந்தேன். மண்டையை உடைக்க வோல்ட் அதிகப்படுத்துது, ஆம்பர் அதிகமாகல. ஏன் காரணமே தெரியல. அப்புறம் தான் சரி இதனுடைய எக்ஸ்சேஞ்ச் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அப்புறம் சயின்ஸ் டைரக்டர் இருக்குது. சயின்ஸ் டைரக்டர் போய் இப்போ நோண்டினேன். அப்புறம் பிரிட்டானிக்கல் நோண்டினேன். பிரிட்டானிக் நோட்டும் கூட கரெக்டாக சொல்லிட்டாங்க. படப்படப்படன்னு எல்லா ஆன்சர் அழகாக எழுதிட்டான். இப்படி வரும், இப்படி வரும். அப்படி பார்த்தோன்னா H3, அதாவது H3O+ OH- அப்படிங்க அவன் விவரமா சொல்லிட்டான். ஆனா அது வந்து ஆல்கலின்ல வரும், அப்புறம் வந்து ஆசிட்ல வரும். ஆசிட்ல வந்தா அது வரும், இது வராதுன்னா. இது என்னடா எதுவுமே இல்லை, ஆசிட்ல தான் வருங்கிறான், இன்னும் அல்கலின்ல வராதுங்கிறான். இங்க ஆசிட்டும் கிடையாது, அல்கலின் கிடையாது, எல்லாத்துலயும் வருது. என்ன ஆச்சரியம் கேட்டா ரூம் டெம்பரேச்சர்ல வருது. என்னது, ரூம் டெம்பரேச்சர்ல வருது. அங்கதான் அதுதான் சக்சஸ் ஆயிடுச்சு. அப்ப ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டாவே எல்லாமே 0. ரூம் டெம்பரேச்சர்ல 0 வேலை செய்யும் தெரிஞ்சு போச்சு. அதாவது ஃபிரிக்ஷன், உங்க ஃபிரிக்ஷன் ரெடியூஸ் ஆனாதான் எலக்ட்ரிசிட்டி வெளியே வரும். ஃபிரிக்ஷன் ரெடியூஸ் ஆனாதான் எலக்ட்ரிசிட்டி வெளியே வரும். அப்ப ரூம் டெம்பரேச்சர் அந்த அது ஹீட் பண்ணும். இப்ப நாம செராமிக்ல மாறிட்டோம்னா, இப்ப தண்ணி வச்சு காமிச்சேன் இல்லையா, இப்ப வந்து 2 கம்பி அதுக்கு தேவை. இப்ப வந்து இதுக்கு தேவையில்லையே, இந்த மெட்டீரியல் தேவையில்லை. இதுக்கு வச்சு காமிக்கிறது, இதுக்கு எதுக்கு தேவை? இதுல வருது இல்ல, இது என்ன புரிஞ்சுட்டு, ரூம் டெம்பரேச்சர் என்ன 30 இருக்கும் இல்லையா? ஆமா. 0.32. அது ஏறிட்டே போகுது. அது தெரிஞ்சு போச்சு. இது ரூம் டெம்பரேச்சர் வேலை செய்யல, எதுவுமே இல்லையே. அப்ப அங்க 0 வந்துருச்சு இல்லையா? அப்ப என்ன, இங்க இருக்கிற வினாடி நேரத்துல பிரிச்சாச்சு. இந்த புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. என்னது, புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். மாலிகுலர் நகருதுங்க. மாலிகுலர் புரோட்டானே மாறிடுது அங்க. பிடிச்சு போச்சு. இப்ப ரூம் டெம்பரேச்சர் வேலை செய்யுது, அப்ப 0ல வேலை செய்யுது. என்னது,
ஜீரோ. எலக்ட்ரிசிட்டி எப்படி வரும்? சாத்தியம் சொல்லுங்க. எலக்ட்ரிசிட்டியே வராது இல்ல. ஆமா. உலக உலக சாதனை இது. யார்கிட்ட வேணா காட்டல. எப்படி பதில் சொல்லுங்க. இல்லை ஒன்றும் தெரியாது யாருக்குமே. ஏன்னா இது H3O + OH மைனஸ், அதான் விஷயமே. இதைத்தான் நம்ம பண்ணணும். இனி நம்ம பண்ண வேண்டிய இது கொண்டு வேணா ஸ்பேஸ்ல வேலை செய்யலாம். எங்க போய் வேலை செய்யலாம்? பூமியிலே இலவசமா கொடுக்கலாம், ஸ்பேஸ்லயே இலவசமா கொடுக்கலாம். நம்ம தான் போகணும். இப்ப நம்ம மாதிரி யோகிகள் தான் வந்து விண்வெளியிலே குடியிருக்க முடியும். சினிதாவிலேசியருக்கு போக முடியாது, வில் மோரும் போக முடியாது, எவனும் போக முடியாது. சாப்பாட்டுறாமனுக்கு அங்க வேலை இல்லை. என்னது? சாப்பாட்டுறாமன்களுக்கு இனிமேல் விண்வெளியில வேலை இல்லை. நம்ம தான் போகணும். யாரு? இவனை எலன் மாஸ்க்கு ஒத்துக்க வைக்கணும். எலன் மாஸ்க்கு ஒத்துக்க வச்சிடலாம். நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. முதல்ல செராமிக் முடிச்சுட்டு முதல்ல இதை வந்து எலன் மாஸ்க்கு எப்படி கொண்டு போறது முயற்சி பண்ணுங்க. நம்ம ஒரு 10 பேர் ரெடி ஆயிக்கலாம். 6 மாசம் நம்ம ரெடி ஆயிடலாம். இப்ப நீங்களா 6 மாசம் ரெடி ஆயிடலாம். இப்ப ஆல்ரெடி பிஜி ரெடியா தான் இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் தேவை. இப்படியே போக வேண்டியதுதான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றை சாப்பாட்டை நிறுத்துறேன்னு நாங்க பாத்துக்கிற முதல்ல எங்களை செக் பண்ணி சொல்லி வச்சுக்கலாம். அவன் முன்னாடியே செஞ்சு காமிச்சிட்டு வந்தாலாம். முன்னாடியே நான் நேரடியா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் நேரடியாக டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் நான் பேசினேன். நான் கேட்டேன், இந்த முட்டைக்கோசில் ஒரு அளவுன்னு, இந்த முட்டைக்கோசில் ஒண்ணுமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், எங்க உடம்பு எப்படி இயங்குதுன்னு கேட்டேன். பதிலே இல்லை. முட்டைக்கோசு வந்து உணவு கிடையாது தெரியுமான்னு. முட்டைக்கோசு உணவு கிடையாதுன்ட்டேன். முட்டைக்கோசுங்கிறது அது ஒரு ஃபைபரு, அது ஒன்றும் கிடையாது. நான் ஏன் சாகவில்லை? அது பதிலே சொல்ல. அவங்க காலையில இருந்து நான் டயட்ல தான் இருக்கேன், இந்த மாதிரி 2 வருஷமா டயட்ல இருக்கேன், நான் ஏன் சாகல? என்ன சாப்பிட்றீங்க? தண்ணீர் லூப்ரிகேட்டிங் சொன்னார். வாட் இஸ் ஏ லூப்ரிகேட்டிங் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட்? ஃபைபர் இஸ் ஏ கிளீனிங் ஃபார் த பவுல் கான்ஸ்டிபேஷன் அல்லது அவாய்டிங் டு த கான்ஸ்டிபேஷன். ஐ கேன் யூஸ் டு த குக்டு வெஜிடபிள் டு அவாய்ட் த கான்ஸ்டிபேஷன் சொல்லி முடிச்சேன். இந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்? குக்டு வெஜிடபிள் பயன்படுத்தினேன். லூப்ரிகேட்டிங்காக நான் தண்ணியை பயன்படுத்தினேன். ஹியூமன் பாடி இஸ் ஆக்டிவேட்டிங் பை த அப்சர்வ் த எனர்ஜி ஃப்ரம் த காஸ்மிக் அட்வான்ஸ் எனர்ஜி ஃப்ரம் த நைட்ரஜன் ஃப்ரம் ப்ரோட்டீன் மேக்கிங் இன் விட்ரல் கண்டிஷன் சொன்னேன். இன் விட்ரல் கண்டிஷன் பாடி ஆக்டிவேட் த பிளான்ட் அப்படின்னு சொல்லி. இன் விட்ரல் கண்டிஷன்ல பாடி ஆக்டிவேட் ஆகுது. புத்தகத்தை கையில காமிக்க. தாவரம் மாதிரி வேலை செய்யும். ஆமா, தாவரம் மாதிரி வேலை செய்யணும். ஒரு கான்செப்டே தப்பா போயிருமே. பிரிட்டிஷ்காரன் கான்செப்ட் அவுட். என்னது? அது அடிக்கிறது நம்ம வேலை. அடிக்கிறது அதல்ல, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அதான் இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அதிசயம் சொல்லுவாங்க. அதிசயம் கிடையாது, எவல்யூஷன். என்னது? யாரோ ஒரு ஆளுக்கு யாரோ ஒரு ஆளுக்கு வந்தா அதையே ஆராய்ச்சி பண்ண. நீ யாரோ ஒரு ஆளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதனுடைய பயோபிசிக்ஸ் என்ன சொல்லுது? பயோகெமிஸ்ட்ரி என்ன சொல்லுது? நாங்க புத்தகம் போட்டாச்சு, புத்தகம் போட்டு பிரிண்ட் அடிச்சு பில்லு பிரிண்ட் குடிச்சு எவன் பண்ணாலும் வந்துடும். தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சா யாரு பண்ணாலும் வந்துடும். அப்ப நாம தான் கிங்க இங்க. அப்ப நீ உங்க ஆங்கிலம் படிச்ச என்ன, வெங்காயம் படிச்ச ஒன்னும் வேலைக்கு ஆகாது. இப்ப ஆங்கிலம் படிச்சுட்டு சக்கரமா, இப்ப ஆங்கிலம் படிச்சிருப்ப என்னங்க, ஆங்கிலம் படிச்சுட்டு போனா ஆரோக்கியபரமான உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இல்ல. ஆங்கிலம் தண்டம் தெரிஞ்சு போச்சு. ஆங்கிலத்தை ஒழிச்சே ஆகணும். ஆங்கிலத்தை அது ஒளிஞ்சே போயிரு. ஆங்கிலம் ஒளிந்தே போய்விடும். இந்த 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 மருத்துவம் வந்துட்டா, இந்த 1,00,000 பேர் நாம 1,00,000 பேர் நிரூபிச்சு காமிச்சிட்டோம்னா மொத்த ஆங்கில மருத்துவம் அதோ கதிதான். யாரும் தடை செய்ய முடியும். எவல்யூஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எவல்யூஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எவனாலே ஒண்ணு. நீங்க என்னமோ சொல்றீங்க, பணக்காரன் கிழிக்கிறா. அதே அந்த பணக்காரனுக்கு என்னமோ சொல்லுவீங்களா? என்னது? இந்த பணக்காரருக்கு டீமுக்கு என்ன பேர் வச்சிருப்பீங்க? என்ன பேர் வச்சிருக்கீங்க? என்னமோ பணக்காரன் சொல்லிட்டு என்னமோ சொல்லுவீங்களா? என்னமோ பெரிய டீம் பணக்காரனை தான் முடிவு பண்றானுங்க, அவனுக்கு தான் முடிவு பண்ண சொல்லுவீங்க. ஒரு மசாலா கூட போட முடியாது அவனுங்க. இது எவல்யூஷன் சேஞ்சஸ் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் மரணாட்டி கொடுக்கும். எப்படி இளையராஜா வந்து மரணாட்டி கொடுக்குற மாதிரி இது மரணாட்டி கொடுக்கும். இளையராஜாக்கு புரிஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு என்ன உணவு சாப்பிட்றாரு நமக்கு தெரியாது. பொண்ணுக்கு வந்து ஏதோ நோய் வந்திருக்குது, அது ஏதோ புற்றுநோய் வந்திருக்குது. அதுக்கு வயசு 50 வயசுல தான், அதுக்கும் 50 வயசுல அது செத்து போச்சு. அதான் விஷயமே.
50 வயசுல சாவறது வந்து எப்படி சாவுன்னு கேட்டீங்கன்னா, நோய் வந்து சாவுது. 80, 90, 100ன்னா கூடாது. அது 50 வயசுல 49 கூட தாண்டலன்னு நினைக்கிறேன். அது புற்றுநோயில சாவுதுன்னா உணவு தான் காரணம். அது வைரஸ் கிடையாதுங்க. அதாவது தொற்றுநோய் என்பது வேறு, உள்ள இருக்குது என்ற நோய். அது பாண்டமிக்ல வரும். பாண்டமிக் டிசீஸ் ஆர்டர் வருமா? பாண்டமிக்னு வெளியிருந்து வரக்கூடியது நினைக்கிறேன். அப்படித்தானே? பாண்டமிக் டிசீஸ்னா பாண்டமிக் டிசீஸ். பாண்டமிக். ஆமா இப்ப கொரோனா கூட பேண்டமிக் சொன்னாங்க. ஆமா, இது பேண்டமிக் கிடையாது. கேன்சர் வந்து பேண்டமிக் கிடையாது. எதுவுமே பேண்டமிக் கிடையாது. உள்ள இருக்கிற பிரச்சனைக்கு எப்படி பேண்டமிக் வரும்? அப்ப உள்ளதான் பிரச்சனை. என்னது? அது உள்ளதான் பிரச்சனை. கிரானிக்னு சொல்லலாம். கிரானிக். அப்புறம் நீண்ட காலம் கிரானிக். கேன்சர் உடனே வந்துடாது. கிரானிக் ஆயித்தான் மாறும். எதுவுமே உடனே நோய் வராதுங்க. எதுவுமே உடனே நோய் வராது. எல்லாம் அடைச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் ஆகி அந்த ஆசிட் போகாம உடம்பு ஆசிட்டா மாறிட்டு புற்றுநோய் வரும். அது என்ன சொல்றாருன்னா, டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஜெர்மன் டாக்டர் பாருங்க, இவரு ஜப்பான் டாக்டர். இவர் தான் அந்த ஃபாஸ்டிங்கை கண்டுபிடிச்சாரு. நோபல் பரிசு வாங்கிட்டாரு. என்ன சொல்றாரு? செல் பயாலஜிஸ்ட், we will be discussing the following concept of Yoshiner Osmi. 1944 பிறந்தவர். He is a Japanese cell biologist specializing in autophagy. சொல்ற autophagy, the natural regulated mechanism of the cell that disassembles unnecessary or dysfunctional component. It allows the ordinary degeneration and recycling of cellular componentங்கிறாரு. சொல்லிட்டாரா? அதாவது என்ன சொல்றாருன்னா, ரீஜெனரேட் பண்ணிக்குது, ரெகுலேட் பண்ணிக்குதுங்க. ரீரெகுலேட், மீண்டும் நடைமுறைப்படுத்தி மீண்டும் சுத்தப்படுத்துக்குதுங்கிறான். என்னன்னு கேட்டா ஃபாஸ்டிங் தான். ஃபாஸ்டிங் போடுங்கன்ட்டாரு. யார் ஃபாஸ்டிங் போடுவாங்க? யார் சொல்லப்படி கேட்பாங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அதையும் சொல்லிட்டாரு. அதையும் சொல்லி இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம். இவரு ஜெர்மனி, இவரு அமெரிக்கா, இவரு ஜப்பான். இவரு வந்து சாப்பிடுறது வந்து நைட்ரிக் ஆக்சைடு இருக்கும்ட்டாரு. நைட்ரிக் ஆக்சைடு இருந்தா நோய் வராதுங்கிறாரு. அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் தான் சாப்பிடணும்னு சொல்றாரு. ஃப்ரூட் வெஜிடபிள் சாப்பிட்டா தான் நீங்க தப்பிக்க முடியும்னு சொல்றாருங்க. ஆனா எந்த அமெரிக்காரும் கேட்க மாட்டான். அவன் பன்னிக்கறி எல்லாமே விடியாது. அப்ப எல்லாமே கதைக்கு தான் ஆகுமே, நோபல் பரிசு தான் ஆகுமே, தவிர வாழ்க்கைக்கு உதவல. என்னது? வாழ்க்கை உதவல. நடக்காது. இவரு என்ன எப்படி செத்தாருன்னு தெரியாது. ஆனா இவரு நோபல். சரி, இவர் எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கேன்? ஒன்னும் கிடையாது. பாத்தீங்கன்னா கீரை காய்கறி சாப்பிட சொன்னாலும் அது பச்சையிலே அடிப்படையாக கொண்டதுதான். அதெல்லாம் கீரை. என்ன சொல்றாருன்னா எல்லா பிளாக்கேஜஸ் இப்ப இவர் இருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்களா ஒட்டுக்கூட வந்தது இல்லையா? பிளாக்கேஜஸ் வந்துருச்சு, அவருக்கு அடைச்சிருச்சு. எல்லாமே மலச்சிக்கல் வந்துருங்கய்யா. மலச்சிக்கல் வந்தாலே என்ன ஆச்சு உங்களுக்கு? மலச்சிக்கல் வந்தாலே உங்களுக்கு சிறுகுடல் ஆகும். சிறுகுடல் கெட்டு போய் எல்லாமே கெட்டு. மலச்சிக்கல் வந்துட்டாவே நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதா. மலச்சிக்கல் வந்துட்டாவே முடிவு பண்ணிட வேண்டியதா. ஆனா நீங்க சாப்பிட்ற உணவே மலச்சிக்கல் தட்டி விடுறாங்க. ஆனா நீங்க சாப்பிட்றது இட்லிலாம் தொடங்குறீங்க. கேட்ட இட்லி வந்து உலக தலை சேர்ந்த உணவுன்னு எவனை கதை விடுறாங்க? இட்லி வந்து தலை சேர்ந்த உணவாம அடி செருப்பால் அடிக்கணும் அவனை. என்னது? அரிசி பத்தி தமிழ் என்ன சொல்ல தெரியுங்களா? அரிசியை பத்தி தமிழ் சொல்லும் பொழுது, அரிசி சாப்பிட்டா காமால வரும் தமிழ்ல இருக்கு. அரிசி சாப்பிட்டா காமால வரும். அரிசி வந்து விஷம்னு எழுதியிருக்கிறாங்க. சோறு நஞ்சுன்னு எழுதியிருக்காங்க. சோறு என்றால் நஞ்சுன்னு எழுதியிருக்காங்க. தமிழ்ல பாட்டி வைத்தியல சோறு நஞ்சுன்னு எழுதியிருக்காங்க. சோறு என்பது நஞ்சுன்னு எழுதியிருக்காங்க. நஞ்சுன்னா விஷம் அர்த்தம். அரிசி சாப்பிட்டா காமால வரும்னு எழுதியிருக்காங்க. அரிசி சாப்பிட்டா அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்காங்க. பாட்டி வைத்தியத்தில் இருக்கு. இதெல்லாம் தமிழுக்கு தெரியாதான்னு கேட்கறேன். அறிவு இருந்தா தான் ஆகும். இவனுக்கு தமிழ்லயே வைத்தியம் இருக்குது. தமிழே படிக்கிறது இல்ல. தமிழுக்கு அறிவியலும் கிடையாது. ஒண்ணும் கூட போற இங்கிலீஷ் 100 மார்க் வாங்கிட்டு அமெரிக்கால போய் வந்து அடிமையா உட்காந்துக்கிறேன். எங்கது? அமெரிக்காரங்க அடிமையா உட்காந்துக்கிறேன். ஜெர்மனிக்கு போயிடுறேன். அங்க போய் அடிமையா உட்காந்துக்கிறேன். ஆஸ்திரேலியா போய் அடிமையா உட்காந்துக்கு போய் அங்க பணம் சம்பாதிக்கு தான் நான் போயிருக்கேங்க. அவனுக்கு வேலை செய்யறதுக்கு தான் போயிருக்கிறேன். என்னது? இந்த நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது. இந்த நாட்டுக்கு வெளிநாடு போறதுனால அந்த நாடு முன்னேற ஒன்னும் கிடையாது.
வெளிநாடு போறதுனால யாருக்கு என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. அவனுக்கு அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்கிற அவ்வளவுதான். மீறி போட கொஞ்சம் வரி நீ பணத்துக்கு அனுப்புனா கொஞ்சம் டாக்ஸ் கீஸ் பிடிச்சி அதுதான் வருமே தவிர என்ன நன்மைங்க? சரி, அந்த நாடு தான் முன்னேறி இருக்குதா? அவனா ஹெல்த்ல அவுட். இவன் தெளிவா சொல்லிட்டான். அதை முடிச்சுக்கலாம். இதாங்க விஷயமே. சரியா? மீண்டும் சந்திக்கலாம். வச்சிடலாங்களா? ஓகே. சரிங்க சரிங்க ஐயா. இப்ப இந்த காய்கறிய வேக வச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் என்னங்க? அது அப்படியே எதுக்கு? பச்சையாவே சாப்பிடலாம்ல? இல்ல 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 அதுக்கு விட சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பீச்சு சொல்லுங்க. ஏன் வந்து வேக வச்சு சாப்பிட சொல்லுங்க. அது கொஞ்சம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் அது இருக்குது இல்லைங்களா? ரா பண்ணும்போது அந்த டைஜஸ்ட் ஆகிற கொஞ்சம் கம்மி டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதேதான் அதேதான் அதேதான். அதான் விஷயமே. அதாவது நம்ம நோக்கம் வந்து எளிதில் ஜீரணமாகி வெளியே போகணும். அது எதுக்கு என்ன சொல்லனா, எளிதில் ஜீரணமாக வேண்டும், எளிதில் வெளியே போக வேண்டும். விஷத்தை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். விஷத்தை யாரும் அப்படி சொல்ல. நம்ம நோக்கம் வந்து நைட்ரஜனை புரோட்டீனா மாத்தி சீக்கிரம் ஆரோக்கியம் வரணுங்கிறதா விஷயமே. இங்க காய்கறியே கீரையே பழங்கள் பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்க அதனால ஒரு பிரச்சனை. நம்ம வந்து குடலை சுத்தம் பண்றதுக்கு காய்கறி தாங்க. காய்கறி வேக வைத்து தான் சாப்பிடணும். வேக வச்சு மலச்சிக்க அது வந்து நீங்க போக போக தான் புரிந்து கொள்ள முடியும். ஓகே ஓகே. இப்ப இந்த பப்பாளி பழம் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு சுத்தம் பண்றதுங்கிறது சாத்தியம் கிடையாதுங்க? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஓகே ஓகே ஓகே. அதுல இதுல வரவே வராது. வேக வச்ச காய்கள் தான். அதோட நிறுத்திக்கிறோம். தண்ணீர் வேக வச்ச காய்கறி. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உடம்ப கோயிலா மாத்துறதுக்கு. உடம்ப கோயிலா மாத்தி சாகாம இருக்கிறதுக்கு. சரிங்க சரி. உடல்ல கோயிலா மாத்திர உயிர் வெளியே போக கூடாது. அதே விஷயமே. உடல் கோயிலா நீங்க உடல்ல கோயிலா மாத்திட்டு உயிர் வெளியே போக கூடாது. ஆனா குழந்தை உற்பத்தி பண்ணணும். நீங்க இனப்பெருக்கம் முடிச்ச இனப்பெருக்கம் பண்ணணும். ஆனா பெண்ணு இந்த மாதிரி இருக்கணும். அப்படி பெண்கள் தேடுறது ரொம்ப கஷ்டம். கிடைக்காது. பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவங்க வந்து கர்ப்பமானதுக்கு அப்புறம் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். கர்ப்பத்துக்கு முன்னாடி சுத்தம் பண்ணி ஆகணும். அவங்க கர்ப்பத்துக்கு முன்னாடி சுத்தம் பண்ணணும். சினைப்பை, சினைக்குழாய், கர்ப்பப்பை மூணையும் சுத்தப்படுத்தணும். சினை ஒழுங்கா வரணும், சினை குழாய் ஒழுங்கா இருக்கணும், கர்ப்பப்பை ஒழுங்கா இருக்கணும். மூணும் சுத்தமா இருக்கணும். அங்க சளி இருக்கக்கூடாது. கர்ப்பப்பையில சளி இருந்தாலே புற்றுநோய் வந்துடும். கர்ப்பப்பையில சளி இருந்தாலே புற்றுநோய் வந்துடும். கர்ப்பப்பையில சளி இருந்தாலே புற்றுநோய் வந்துடும். அதான் ஏன் அப்படின்னா, சளி வந்துட்டாவே சளி வந்துட்டாவே அமிலம் வந்துடும். அமிலம் வந்துட்டாவே செல் அரிக்க ஆரம்பிச்சு புற்றுநோய் வந்துடும். சரிங்க சரி. இதுதான் அடிப்படை. அதனால இவர் என்ன சொல்றாரு, உங்க உடம்பு வந்து கேன்சர்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. கேன்சர்ங்கிறது உடம்பு அமிலத்தன்மையா மாறுறதுதான் கேன்சர்ங்கிறது. நாம என்ன பண்றோம், நம்ம உடம்புல 2 இருக்கு. இப்பதான் பேச அமிலத்தன்மை, காரத்தன்மை ரெண்டையும் நியூட்ரல் பண்ணிடணும். அமிலத்தன்மை, காரத்தன்மை, ரெண்டு என்ன ஆசிட் பேஸ், நியூட்ரல். அவ்வளவுதான். நியூட்ரல் பண்ணிட்டு தப்பிச்சுக்கலாம். சரி, வீட்டு பேசி